ரசமும் எண்ணெயும் வழிந்தோடும். அல்லேலூயா. இங்க 3 காரியம்: தானியம், அப்புறம் திராட்சை ரசம், எண்ணெய். அல்லேலூயா. இது 3ம் நம்ம திரியோக தேவனை போல, பிதா, குமாரன், பரிசுத்தாவை போல. ஆமேன். ஆவியானுடைய கவனிக்கணும், நல்ல வசனத்தெல்லாம் கவனிக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் இன்னும் 5-10 நிமிஷம் இது எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. இந்த 3 ஒரு மனுஷ வாழ்க்கையில் எண்ணெய் அப்படி எங்கெல்லாம் வருதோ, இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய். ஆமேன். இடித்து பிழிந்த ஒலிவ எண்ணெய் என் இயேசு. அல்லேலூயா. அவர் தான் இடித்து பிழிந்து உனக்காக எண்ணெயாக இருக்கிறவர். அல்லேலூயா. ஆமேன். பைபிள் சொல்லுது, இந்த தானியம் தானியம்ன்றது தேவனிடத்தில் வானத்தில் இறங்கின வந்த தானியம் என்று பைபிள், தேவனுடைய வார்த்தை. திராட்சை ரசம் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. திராட்சை ரசம் யார்? தூய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், பரிசுத்தாவுடைய வல்லமை, பரிசுத்தாவுடைய கிருபை. ஆமேன். சொல்லலேலூயா. இப்போ கலங்கள்லாம் நம்ம ஊரில் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிடிஏ காலையெல்லாம் களத்து மேடு. நாங்கள்லாம் போய் ஒரு காலத்து ரொம்ப நேரம் ஜெபி, 2 ஹவர் 3 ஹவர் அந்த களத்து மேடில் ஜெபிப்போம். களத்து மேடை சுற்றி இந்த பக்கம் பார்த்தா ஒரே வாழைத்தோப்பு, பக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா தென்னை மரம், நெல் பயிர் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தா எல்லாம் வேறுகடலை தான். வேறுகடலை ஃபுல்லாக அடித்து கொண்டு வந்து சேர்ப்பாங்க. யோபு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த தானியத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறார், தானியம் என்ன பண்ணுதான் 5:26 ஏற்ற காலத்திலே களத்திலே சேர்க்கப்படுகிறது போல மனுஷன் எல்லாம் போய் பூமியில் என்ன பண்ண, ஒரு நாள் நம்ம போயினோம் அந்த சுடுகாட்டில் போய் பத்துப்போம் இல்லையா? ஒரு காலத்து தானியம் எங்கெல்லாம் விளையும் எல்லாம் சேர்த்து களத்து போட்டு வருவது போல மனுஷன் பூமியின் துளியில போய் படுத்துக்கொள்வான். ஆமென். சொல்லுங்களேலூயா. அப்போ களத்து மேடு என்றது தானியங்களை சேர்க்கிற ஒரு இடம். இப்போ அதை நம்ம பிளஸ்ஸிங்காக எடுத்துக்கலாம், ஆசிரியமாக எடுத்துக்கலாம், என்னென்ன எடுத்துக்கலாம். இப்போ களங்கள் என்ன போல ஆள் அப்படி எடுப்பேன். சர்ச்சு, இதுதான் சபை. இது தானியம். தானியம் வந்து ஜனன்னு போட்டுக்குது. நீங்கள் ஜனம் என் தானியம்னு சொன்னார். இதெல்லாம் களத்து மேடு, இந்த பத்திரி மேடு சுற்றி இருக்கிற இந்த 5-6 கிராமத்துக்கு எல்லா ஜனங்களும் ஒரு நாள் இந்த களத்து மேடில் சேர்க்கப்படுவார்கள். அல்லேலூயா. ஆமே. தானியத்தால் நிரம்புகிற காலம் வரும். ஆமே. ஒரு நாள் நான் தலையை பிச்சுக்க போகிறேன். 2ஆவது 3ஆவது நான் எப்படி நடத்துறது தெரியாத அளவுக்கு ஆத்துமாக்களை தேவன் அருள்வார். ஆமே. அல்லேலூயா. இன்னைக்கு தானியம் எதை சொல்லுது? தேவனுடைய ஆசீர்வாதம். இப்போ களத்துக்கே வருவோம். களன்றது எடுத்துக்க, நம்ம கிச்சன் எடுத்துக்கல, நம்ம கிச்சன். ஆமென். அல்லேலூயா. ஒரு வீட்டில் கிச்சனில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே என்ன இருக்காது? அரிசி, பருப்பு இதெல்லாம் இருக்காது. நீங்கள் நல்லா ஜோம் பண்ண ஆரம்பிக்கணும். அந்த வீட்டில் கிச்சனில் போனீங்கன்னா ஒரு சில பீரோவில் பார்த்தீங்கன்னா இருக்காது. இப்போ இங்கே இருக்க ஜனம் உட்காந்துருக்கீங்க, இது எல்லாத்தையும் அடிச்சு உடச்சி பெருக்கி கூட்டி கழுகினாங்கன்னா மொத்தமே ஒரு 100 சவரன் நகை வச்சுருக்க மாட்டீங்க. ஆமாம். வச்சுருப்பீங்களா தெரில எனக்கு. அல்லேலூயா. 100 சவரம் இருக்காது. ஒரு சில 50 சவரம், 100 சவரம், 1000 சவரம் வச்சுட்டு இருக்கோம். இப்போது களங்கள் தானியத்தினால் ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கும். இப்போ உங்கள் பேங்க் புக்கு, பாஸ்புக்கு, ஏடிஎம் கார்டெலாம் நல்லா ஜெபம் பண்ணுங்க. இது ஆசீர்வாதத்தினால். சொல்லுங்களேன். ஆசீர்வாதத்தினால். அல்லேலூயா. பைபிள் சொல்லுதில்ல, இப்போ அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, இப்போ ஒரு பேங்க்கில் படித்தேன். டிஎம்டி பேங்க் என்ன பண்ணிட்டான் தெரியாத தரமா 18 கோடி இன்னொருத்தவங்க அமிச்சிட்டான். 18 கோடி 9 கோடின்னு தெரில. அது மாதிரி கூட வந்துடும் இல்லை? எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். அல்லேலூயா. அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி, சிக் இவ்வளோ பணம் வச்சு போர் அடிச்சது. மோடி 17 கோடி லட்சம் போடுறது, நான் போடுறேன்டா 17 கோடின்ட்டு எல்லாருக்கும் போடுறேன். எத்தனை நம்புறீங்க? இன்னொரு பாவிகள் ஆஸ்திகள், பாவியின் ஆஸ்தி நீதிமான. ஆமாவா? பாவி அவன் சம்பாதிச்சு செய்யலாம். அந்த ஆஸ்தி யாருக்காக? நமக்காக. ஆமாவா? என்ன பண ஆசை, என்ன பொருள் ஆசை. ஓசியில் கட்சா நம்ம எவ்வளோ கேட்குற பார்த்தியா? எத்தனை ஆவி. அல்லேலூயா. ஆனால் பரிசுத்த வேதம் நமக்கு என்ன சொல்லி தருது? களங்கள் தானியத்தினால் நிரம்பும். உங்கள் அக்கௌண்ட்டு நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்களேன். அந்த காசு இந்த காசுலாம் வேணாம், ஏன் களந்திகள் நிரம்பணும். ஆசீர்வதி. நேற்று அதிகாலை தான் பிரசங்கம் பண்ணிவிட்டு அடுத்த வாரம் திருப்பந்தி, சர்ச்சில் திருப்பந்திக்கு ஒவ்வொரு குடும்பம் பொறுப்பெடுத்துவாங்க. அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி 20,000 செலவு பண்ணுறோம் இருக்கான், 12,000 செலவு பண்ணுறோம் இருக்கான்,
11,000 தான் கடைசி டார்கெட். 25 கிலோ பிரியாணி செய்யணும்னா தச்சால் 11,000 போதும். நேற்று ஒருத்தர் ஃபோன் பண்ண, மாஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வர 11,000 நான் இப்போவே அனுப்பிச்சிடுறேன்னார். இப்போ என் அக்கௌண்ட்டில் 11,000 இருக்குது. வெளியே நிற்காதீங்க, பாஸ்டர் 1000 கூட அப்புறம் தரேன்ட்டு. என் காசு இல்லை. ஆமென். நான் புரியுதா அவங்களுக்கு? பாருங்கள், நான் மக்களுக்கு சொல்கிறேன், நான் ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே கலங்கள் தானியத்தால் நிரம்பணும். அல்லேலூயா. இந்த ஃபெய்த் இருக்கு பற்றியா, விசுவாசம் இருக்கு பற்றியா, அந்த விசுவாசம் இன்னொருத்த அது இல்லை. ஆண்டவரை சார்ந்து வாழும்போது, அவர் நம்பும்போது கலங்கள் அது தானியத்தால் நிரம்பும். அல்லேலூயா. இன்னொரு வசனம் கொடுது, ஏசாயா 62:8. நான் இதெல்லாம் விளக்கலை. அதில் என்ன சொல்லுதுன்னா, உங்கள் தானியத்தையும் உங்கள் திராட்சை ரசத்தையும் நான் அந்நியனுக்கு கொடுப்பதில்லை. ஆமென். நிறைய பேர் அக்கௌண்ட்டில் காசு இருக்கும், பணம் இருக்கும், அது அந்நியன் உருவி எடுத்துகிட்டே இருப்பான். நீ பண்ண தப்பு, நீ செஞ்ச பாவம், அதுக்கு பரிகாரமாக பணம் போயிட்டே இருக்கும். பாவத்தில் போயிட்டுருக்கோம், குடி வெறிக்கு போயிட்டுருக்கோம், விபத்துக்கு போயிட்டுருக்கோம், டாக்டருக்கு போயிட்டுருக்கோம். இந்த ஏசாயா 62:8, உன் தானியத்தையும் திராட்சரசத்தையும் சத்துரு கையிலே நான் தருவதில்லை. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. தேவ மக்களே, நீ நான் ஆசிரமாக இருக்கணும். உங்கள் கலங்கள் நல்ல தானியத்தினால் ஆசைத்தான் நிரம்பணும். அது தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் 3 விஷயத்தை சொல்கிறேன். இந்த தானியம் என்பது 3. 1, வானத்திலே இறங்கின தேவனுடைய வார்த்தை. சொல்லுங்க தம்பி, கேக்குதா? என்ன பார்த்துக்கிறேன் பாரு, தேவனுடைய வார்த்தை, வானத்தில் இறங்கின வார்த்தை. யார் இதயத்திலே தேவனுடைய வார்த்தை இந்த தானியம் வருகிறதோ அது செழிக்க ஆரம்பிக்கிறது, பஞ்சங்கள் மாற ஆரம்பிக்கிறது, பட்டினிகள் மாற ஆரம்பிக்கிறது. இந்த வேதம் இல்லாத வாழ்க்கை தான் அங்கே இடுக்கணும், கஷ்டமும் கண்ணீரும். ஆமென். உறைந்த மழையும் மாறியும் வானத்தில் இறங்கி பூமியை நிரப்புகிறது போல என் வாயிலிருந்து வருகிற வார்த்தை ஒவ்வொரு நிரப்பும். ஹல்லேலூயா. இது ஏசாயா 55:10 இருக்கு. இப்போ வாசிங்க, சங்கீதம் 78:24 படிங்க. இந்த பரிசுத்த வேதம் என்ன சொல்றது? சங்கீதம் 78 சங்கீதம் 24 வசனம். இந்த வானத்தின் தானியம் மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாய் வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர் கொடுத்தார். கரை உதலில் சொல்லுங்க பாப்போம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. நல்ல சொல்லு அல்லேலூயா. சத்தமா சொல்லு அல்லேலூயா. வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். இது எது சொல்லுது? ஏசப்பாவுடைய வார்த்தை. இது தானியம். இந்த தானியத்தில் சப்பாத்தி சொல்லலாம், கோதுமை மாவில் இது என்ன பண்ணலாம், சப்பாத்தி சுடலாம், இல்லை அரிசி இட்லி சொல்லலாம், தோசை சுடலாம், பூரி சொல்லலாம். பூரி சொல்லலாமா? அது எந்த சுடலாம். இந்த தானியத்தை சுட்டிகிட்டே இருக்கலாம். தேவோட வார்த்தை ஒருத்தருக்குள்ளே இருக்க இருக்க அவன் பல வகையிலே பிரயோஜனமுள்ளனாய் மாறுகிறான். ஆமாம். கர்த்தருடைய வார்த்தை இல்லாதனால தான் நீங்கள் व्यसனம். ஆமாவா? சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை எங்கே இருக்கோ சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை இருக்கோ. ஆண்டவரே எடை என்ன நினைத்தீரே, அப்புறம் தாயின் கருவில் தெரிந்தீரே, பெயர் சொல்லி அழைத்தீரே, பெரியவனாய் மாற்றினீரே, உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதான், உங்க அன்புக்கு முன்னாலே இந்த உலக சிறுசுதான், அந்த வானத்தை உங்க மனசு இல்லை. யாரும் ஒரு பாடம் பண்ண சொல்ல அவனுக்கு அவள்தான் ஏன் நினப்பாலே இருப்பவரே ஏசையா, உங்க நினைச்சாலே அல்லேலூயா. இந்த நினப்பு எப்போ வரும்? எப்போ? இப்போ சர்ச்சில் உட்காந்து பார்ப்பேன், அது நோண்டிக்கணும், இப்படி நோண்டிக்கணும், அப்படி போய்க்கணும், கிண்டல் பண்ணிக்கணும், விளையாடிக்கணும். இங்கே பாருங்க, அதை 4-5 பேர் மாப்பிள்ளை சீட்டு மாதிரி குஞ்ச தலையை பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே குடிச்சிட்டு இருப்பான். வசனத்தையும் பார்க்க மாட்டான், பாஸ்டரையும் பார்க்க மாட்டான். ஏன்? இந்த வசனம் உள்ள போல. அல்லேலூயா. வானத்தின் அந்த தானியம் உள்ளே வரும்போது அவனுக்குள்ளே செழிக்க ஆரம்பிக்கிறான். அல்லேலூயா. சொல்லு ஆமென். ஆமென். அல்லேலூயா. கையை வச்சு சொல்லணும், ஏன்னா வேறு வழியே கிடையாது. சொல்லு நல்லா சொல்லு அல்லேலூயா. டேய் ஆகலிங்கம் பேணம் மூடு, இப்போ சொல்லு அல்லேலூயா.
ஆமென். அப்ப ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ நானும் வளரணும்னா, கிருபையில வளப்படணும்னா, களங்கள் தானியத்தால் நிரம்பும். என்ன தானியம்? உன் ஹார்ட், உன் இதயம் தேவனுடைய வார்த்தையாலே நிரம்பணும். ஆமென். அது நிரம்புனா என்ன பண்ணுமா? அது ஆசீர்வாதங்களை முளைக்க பண்ணும். ஆமென். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க. இன்னைக்கு போங்க, ஆண்டவர் ஒரு வார்த்தை என் கூட பேசு பாருல்ல. ஏமா ஒரு வார்த்தை அப்படி லைன்ல வந்துடும் பாரு, எங்கேயோ போயிட்டு வந்துடும். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தா, இவங்களை திருத்துங்கப்பா, எங்க வாழ்க்கை எல்லாம் சிரிப்பாகுமே. ஒரு வார்த்தை. ஹலோ, கையை தட்டலாம். வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே சந்தோஷம். தமிழ்ல பாடு. வார்த்தையிலே. இந்த பாட்டு என்ன கேட்டிருக்கீங்களா? ஹிந்தி பாட்டு தானே இது? அந்தோனி, தமிழ் பாட்டா ஹிந்தி பாட்டா? சொல்லு. ஜான், தமிழ் பாட்டு ஹிந்தி பாட்டா? ஹிந்தி தெரியுது, அப்படியே நாட்டு பாட்டா முட்டாய் கடையை முறைச்சி பார்த்த மாதிரி. தமிழ் பாட்டு தானே? உன் வார்த்தையிலே சுகம், உன் வார்த்தையிலே மதுரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். தமிழ பாட்டு. உன் வார்த்தையிலே சகடதரம், ஒரு வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் தாயே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் சிரிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஆண்டவரே ஒரு ஈசாக்கு அவரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒப்பிடுறார். இயேசுக்கு ஒப்பிட ஈசாக்கை வைத்திருக்கிறார். ஆதியாகமம் 20:28 ஈசாக்கு தன் மகனை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் பனினாலே, பூமியின் கொழுமினாலே, திராட்சை ரசத்தினாலும் தானியத்தினாலும் எண்ணெயினாலும் நீ நிரம்பி இருப்பேன். அல்லேலூயா. இறைவனுடைய வார்த்தை யாருக்குள்ள நிரம்பி இருக்கோ, இந்த 6ஆம் மாதம் எதனா ஒரு வசனத்தை பிடிச்சி தோத்துறோம் தோத்துறோம் தோத்துறோன்னு தேவன் நோக்கி ஜெபிச்சுக்கிட்டே இருங்களேன். இந்த வசனம் உங்களை இந்த வாக்குத்தத்தை என்ன சொல்லுது? கர்த்தர் நான் வானத்தின் தானியத்தினாலே, அந்த தேவனுடைய வார்த்தை பாருங்க, இங்கே இந்த இதயத்தில் தேவனுடைய வார்த்தை இருந்தாலே போதும். அது என்ன பண்ணுதா? உன் களங்களை அது ஆசீர்வதிக்கிறது. ஆமென். நான் வேக வேகமாக போகிறேன். 2வது சங்கீதம் 65:9 படிங்க. சங்கீதம் 65:9 படிங்க. தேவனே, நீ பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்ப நீ அதை திருத்தி, அதை முடி வெட்டி திருத்தினா அப்படி அர்த்தம் இல்லை. இப்படி போகிறத மடக்கி சொல்கிறாங்களே, தண்ணி பாய்ச்சுறாங்களே, தண்ணி காவால போயிட்டு இருக்கோம், டக்கு டக்கு மடக்கட்டி இப்படி உடச்சி விடுவோம். அதுதான் திருத்துருது. இப்படி போகிற தண்ணியை மடக்கட்டி இந்த மடையை உடச்சி விட்டால் நமக்கு பாயும். அதை திருத்தி என்ன பண்ணுறீங்க? தானியங்களை விளைவிக்கிறீர். அல்லேலூயா. முதல் தேவன் வார்த்தை தருகிறார். 2வது தன்னை பரிசுத்த ஆவியை அனுப்பி, தன் வல்லமையை அனுப்பி, இப்போ நம்ம தானியத்தை நம்ம தொழிலெல்லாம் அசைக்கிறார். திருமணத்தில் ஒரு பிரதர் இருந்தார். அவர் எவ்வளோ பிரதர்? தசமாகும் 9,000 கொடுக்கணும். 9,000 தசம் எவ்வளோ தரணும்னு கேட்டேன். 9,000 மாதம் 9,000 தசமாக கொடுக்கணும். நான் கேட்டேன், டவுட் என்ன, எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ சம்பளம்? 9,000. நான் கேட்டேன், என்னப்பா 9,000? இல்லை எங்கள் ஓனுக்கு ரொம்ப பிடிக்கும். சோன் பாபு, நீ தான் சூப்பராக வேலை செய்கிற, சூப்பராக வேலை செய்கிற ரைட்டு, என்ன சம்பளம் கொடுக்குறான்? அல்லேலூயா. 9,000. நான் சொன்னேன், ஓனரு மாற்று, இல்லைன்னா நீ மாறு. ஓனரை மாற்று. சொல்லுங்க, ஓனரை மாற்று, இல்லைன்னா நீ மாறு. ஆமேன்னு சொல்லுங்க. எவ்வளோ பெரிய ஆம்பளை 9,000 சம்பளம் வாங்கினா ஏதோ உங்கள்கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. ஜோமன்னு ஆண்டவர் ஜீவநதி உன் மேலே பாய தானியம் விளைய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா.
பிரச்சனை என்ன? உனக்குள்ள அந்த தரிசனமும் அபிஷேகமும் வல்லமையும் கூடும்போது தான் உன் தானியத்தை அவர் விளைய செய்கிறார். ஆமென். 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அடுத்த மாதம் அவர் என்ன பண்ணார்? 1500 ரூபாய் தசம்பாக கொடுத்தார். அவ்வளோங்க, 1500 ரூபாய். அதுக்கிற கடைசியாக அவர் கொடுத்து 2500 ரூபாய் வரைக்கும் தசம்பாக கொடுத்தார். அப்போ என்ன நடந்துச்சுங்க? என்ன நடந்தது? ஜீவ நதி மேலே பாய பரிசுத்தாவி இறங்கி வர அந்த பஞ்சமும் பட்டினியும் தரித்திரலாம் மாற்றி அந்த பூமியை என்ன பண்ணுறாரு? அவரை நினைத்து அது மேலே இறக்க வைத்து அதை தண்ணி பாய்ச்சி மடக்கி தண்ணி பாய்ச்சி தானியத்தை விளை செய். சபைக்கு எளிதான வழி. நிறைய உலகத்தை இருந்தால் நிறைய படிக்கணும், போட்டி போடணும், திறமையை வளர்த்துக்கணும், அறிவை வளர்த்துக்கணும். அவன் இன்னொருத்தனை பழி வாங்கி இன்னொருத்தனை தள்ளி அவன் இடத்துல போய் நீ உட்காரணும், இன்னொருத்தனை கோல் மூட்டணும், குறை சொல்லணும். அப்போ தான் அந்த அதிகாரத்தை உட்கார முடியும் நீ. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால், கிருபைகளை பெற வேண்டும் என்றால், இந்த பூமியில் தலை உயர வேண்டும் என்றால் அந்த ஜீவ நதியோடு அவனுக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும். நல்ல சொல்லுங்க. நல்லா பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கிறவனும் சும்மா அந்த நேரத்துக்கு துடான்றவனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். ஆமே வருதா வரலையா? நீங்கள் ஆவிக்குள்ளே ஜெபம் பண்ணி பாருங்கள், தோத்திரம் பண்ணி பாருங்களேன். ஜீவ நதி அங்கே மேலே இறங்கி கொண்டே இருக்கும், பரிசுத்தாவி இறங்கி கொண்டே இருப்பார், அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கும். அந்த தானியம் விளைய ஆரம்பிக்கும். ஆமென். நீங்கள் பொருளாதாரத்தை உயர்ந்திருக்கிற ஆட்களையும் பொருளாதாரம் செழித்திருக்கிற ஆட்களையும் ஒரு சில பார்த்தீங்கன்னா பலகார மாதிரியே இருப்பான், வசதியாக இருப்பான், ஊறுபட்டு அம்புட்டும் கடமாக இருக்கும், செழிப்பாக இருக்காது. பார்க்க சொல்கிறாங்களே பேர் பெத்த பேர் தாகிக்கு நீதில் என்னவா பேருனா பேர் பெத்த பேர் தாகிக்கு நீளு ஏதுவான் குடிக்க தண்ணியில் பேருனா பெரிய பேர். இப்போ என்ன சொல்லிட்டா? நீ பெரிய பேரும் சின்ன பேரும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவன். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை தரித்திரச் செய்கிறவன். இன்னைக்கு கேளு, காலையில் எழுந்து பரிசுத்த ஜீவ நதிக்குள்ளே உட்கார்ந்து ஆண்டவரே உன்னுடைய கிருபையினால் வல்லமையினால் அபிஷேகம் நிரப்போம். ஆவியார் மேலே ஊற்றப்பட அந்த மகிமை இறங்க இப்படி தானியங்கள் எல்லாம் செழிக்க கரவித்தலையில் சொல்லுவோம். கர்த்தர் தானியங்களை செழிக்க ஆரம்பிப்பா. ஆமென். சொல்லு ஹல்லேலூயா. உங்க ஆசீர்வாதத்தை ஒரு வயலும் ஒரு ஆளும் ஆமென் தொடவே முடியாத அளவுக்கு கர்த்தருடைய ஜீவநதி அது உங்களை நிரப்ப ஆரம்பிக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை சொல்லி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் பாருங்க. 3வது கர்த்தர் நம்ம எப்படி வச்சிருக்காரா? ஆமென். 27 சங்கீதம் 21:10 மட்டும் முதல் சொன்னேன். தேவ வார்த்தை ஒரு தானியன்னு சொன்னேன், உங்கள் ஆசீர்வாதம் தானியன்னு சொன்னேன். 3வது தானியத்தை யார் என்று தானியம் சொன்ன. தானியம் யார்? இந்த தானியம் கலைஞ்சில் சேரணும். என் ஆசைலாம் அதான். ஐயோ பெரிய தானியங்கள்லாம் விளைஞ்சு கிடக்குது அப்படின்னு சொன்னார்ல. கோதுமை மணியானது என்ன பண்ணுது? அறுவடை மிகுதியாக விளைஞ்சிருக்கு, நிறைய அறுவடை இருக்குது, தானியம் விளைந்திருக்கு. அறுக்கிறதுக்கு ஆள் இல்லை, சேர்க்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே என்ன சொல்ல? ஏசாயா 21:10 என்ன சொல்ல? படிங்க. ஏசாயா 21:10. நம்ம என் போர் அடிப்பினா அங்கே கதிரிலேருந்து போர் அடித்து நல்லா அழகாக பிரித்து வச்சுக்கிற தானிய உலகத்திலேருந்து பிரிக்கப்பட்ட என் ஜனமே அப்படி அர்த்தம். பாவத்திலேருந்து பிரிக்கப்பட்ட என் ஜனமே, அந்த ஃபீல்ட்லேருந்து எனக்காக பிரித்து எடுக்கப்பட்ட என் ஜனமே, என் களத்தின் கோதுமையே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உங்களுக்கு அறிவிக்கிறேன். இயேசு 3வது யாரை சொல்றாரு? கவனிமா, நீங்களாம் யாரு? யாரு கேட்குறேன்? கவனி. யாரு? பாப்பா கீழே உட்கார், வசனம் கேட்க விட வர. போரடிக்கிற தானியமே, என்ன பாரு? தானியமே, என் களத்தின் கோதுமையே. நான் கேள்விப்பட்டதெல்லாம் கவனி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உனக்கு அறிவிக்கிறேன். 3வது ஆண்டு சொல்றாரு, நீ நல்ல தேவனுடைய பசியாற்றுகிற கோதுமையாயிரு. ஆண்டுடைய பசியாற்றுகிற கோதுமை. சிஸ்டர்களை பார்த்து சொன்னார், நான் பசியாக இருந்த சாப்பாடு ஆகாரம் கொடுத்தீங்க, நான் தாகமாக இருந்த தண்ணி கொடுத்தீங்க, நான் வஸ்திரம் இல்லாத வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படி சொல்லும்போது, எப்பா நாங்கள் உன் பின்னாடியே வரோம், நாங்கள் எப்போ உங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லும்போது ஏசு சொல்கிறாரு, இந்த சிறியருக்கு நீங்கள் எதை செய்தீங்களோ அதை எனக்கே கரவழியாலே சொல்லுங்க பாப்பா. எத்தனை பேருக்கு கோதுமை? இயேசுடைய பசியாற்ற கோதுமை என் கோதுமையே. ஹல்லேலூயா. சொல் ஹல்லேலூயா.
இயேசுடைய பசி ஆற்றக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருக்கணுமா? வெளியே எத்தனை பேர் இயேசு அங்கே காயத்தோடு, கண்ணீரோடு, வேதனையோடு, துக்கத்தோடு வாழ்கிறாங்க. ஆண்டு சொல்கிறாரு, உன்னை பார்த்து அவர் வார்த்தையை கோதுமை என்றாரு, நான் என் கோதுமையாக என் ஜனங்களை தான் ஆவியை செழிக்க பண்ணுன்றாரு. மூணாவது நம்மளையே கோதுமை என்றார். ஆமே. நீ எத்தனை பேருடைய பசி ஆற்ற போகிறீங்க? எத்தனை பேருடைய கண்ணீரை துடைக்க போகிறீங்க? உங்களை அப்படியே ரொட்டி சூடு செஞ்சு சாப்பிடணும், தோசை ஊற்றி சாப்பிடணும். நீங்கள் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கணும் என்று என் காலத்தில் பிரித்து எடுக்கப்பட்ட கோதுமையே, என் சபையில் என்னை ஆராதிக்கிற கூட்டமே, என்னை தொழுது கொள்ளுகிற கூட்டமே, உனக்கு மறைவான ஒன்றும் செய்வதில்லை. ஆண்டவர் ராஜகமான இவர் திருப்பதி உட்காந்துறீங்க. அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா அப்படியே காற்று ரெக்கடி பறப்பீங்க. அப்படி இல்லைங்க. ஏசு சாமி காத்திருக்கேன், களத்தின் கோதுமையே நான் உனக்காக காத்திருக்கிறேன், உனக்கு நான் ரகசியத்தை சொல்லுவேன். ஏசுக்கு வெயிட் பண்ணுவா. ஆமேன்னு சொல்லுங்க. நல்லா வாய் தந்தாலும் ஆமியாலேன்னு சொல்லுமா. அப்படியே மூஞ்சை பார்த்தா உமனா கொட்டை மாதிரி தெரியுது எனக்கு. அப்படி நல்லா வாமே நல்லா சொல்லு. கத்துற வார்த்தை நல்லா சொல்லலே. வார்த்தை உள்ளே போட்டோம். தேவ வார்த்தை உள்ளே போகட்டும். எஸ், நான் தான் காத்திருக்கு கோதுமையை, அவரை பசி ஆற்ற தானியம். ஹல்லேலூயா. நான் அப்படியே முடிச்சுக்கிறேன். ரெண்டாவது சொல்கிறாரு, திராட்சை ரசம், எண்ணெய் இதெல்லாம் போச்சுன்னா அவ்வளோதான், நூங்களுக்கு போக முடியாது. ஆமென். என்ன சொல்ல ஆண்டவரே, நம்ம எதுவுமே திராட்சை ரசம் இருக்க போகிறோம். திராட்சை ரசம் ஆனாவா அப்படின்னு சொல்றது. தானியத்தினாலும் திராட்சை ரசம். திராட்சை ரசம் எதுவுமே குடிச்சிக்கிறீங்க? ஒயின் எதுவுமே குடிச்சிக்கிறீங்க? ஒயின் குடிச்சது இல்லையா? ஒயினில் போட்டு பாருங்கள், தமிழ் என்ன வருதுன்னு. ஒயினை கூகுளில் போய் தமிழ் டிரான்ஸ்லேட் போட்டு என்ன வருது பாருங்க. நாங்கள் வருது அப்படியே வருமா? அதான் என் கூட்டுக்கார குடிச்சிட்டு வர்றாரு. திராட்சை ரசம். அல்லேலூயா. ரெண்டு இருக்குது இதில், பைபிள் இருக்குது. ராஜாக்களை மயக்கும். ஆமென். அல்லேலூயா. நீங்கள் யாராக இருக்கணும்? பைபிள் சொல்றீங்க யாராக இருக்கணும்? திராட்சை ரசமாக இருக்கணும். அல்லேலூயா. ஒன்று, இந்த திராட்சை ரசம்னா எதுனா தேவனுடைய வல்லமை, தேவனுடைய அபிஷேகம், தேவ ஆவியாருடைய ஆளுமை. ஆமென். இந்த திராட்சை ரசத்துக்கு என்னன்னா மயக்கம். ஓசியா 4 சொல்லுது, படிங்க. ஓசியா 4:11 டக்கு டக்குன்னு ஒரு 3 வசனத்தை வாசித்து நம்ம பந்திக்கு ஆயத்தமாகலாம். ஓசியா 4:11 கரெக்டாக பாருங்க. வேசித்தனமோ திராட்சை ரசமோ மதுபானமோ இருதயத்தை மயக்கம். இதுக்கு மூணுத்துக்கு என்ன வேலை? இதயத்தை எவ்வளோ பெரிய ஆலயம் மயக்கக்கூடிய திருட, பொல்லாதவ, போக்கிரி, ரவுடி, கீழ்ப்படியாதவ எவனா இருந்தாலும் திராட்சை ரசம் மயக்கம். ஆமாவா? பரிசுத்தாவி யார் வருதோ அவன் மயங்கி கிடப்பாங்க. ஆவி எப்படி வரணும்? பெரிய பெரிய கோவக்காரெல்லாம் சாஃப்டாகிடுவான். ஆமென். இந்த போதை எப்படி அவனை ஆல்கஹால் எப்படி அவனை கண்ட்ரோல் பண்ணுதோ, இந்த பரிசுத்த ஆவி எந்த மனுஷனுக்குள்ள வருதோ அவன் சாஃப்ட் நேச்சுரலாக மாறுவான். அல்லேலூயா. சொல்லலேலூயா. அடிக்க போகிற மாதிரி இப்போ அல்லையா சொல்லுவியா? எங்கே இருக்க? திராட்சை ரசத்துக்கு போயிட்டியா? அப்போ அடிச்சது லாபம் வந்துச்சா? இப்போ இல்லைல்ல. கவனி சொல்லு. ஆமென். அல்லேலூயா. அப்படியே பேய் மண்டையை பிடிச்சிக்குது. எல்லாருக்கும் மண்டையை பேய் பிடிச்சான். தேவ வார்த்தை உள்ளே போல, கர்த்தர் வார்த்தை உள்ளே போல சுற்றுது, பேய் மாதிரி சுற்றுது மண்டை. ஆமாவா? ஆவியான ஒரு கண்ட்ரோல். இதை எபேசியர் 5:19 சொல்லு, படி. எபேசியர் 5:19 பரிசுத்த ஆவி உள்ள வர பாப்பா, ஏய் பைபிளை தேடு. எபேசியர் 5:19 தேடு. ஊருக்கு போயிட்டு அப்படியே தப்பியா உட்காந்து வந்து ஒரு மூஞ்ச ஒரு கலையை காணும். எபேசியர் 5:19 சலியினாலும் சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் இது 19 பாடி 18 சொல்லு. துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபானம் வெறி கொள்ளாமல் ஆவில நிரம்பி. இந்த சாராயம் உள்ள போச்சு என்ன பண்ணோம்? போதை உள்ள போச்சு என்ன பண்ண? புகா குடிச்சிருக்கா? புகா போய்க்கணும், டோரக்கணும், அப்படி ஆகிடும். ஒரு சில குடிச்ச பிறகு தான் அவனுக்கு தைரியம்லாம் வரும். இந்த குடிக்காரனில் 3 மீத குடிக்காரங்கிறான். ஒருத்தர் என்ன பண்ணுவான்? குடிச்ச பிறகு ஆழ் மனதில் சப்கான்சியஸில் இருக்கிற அந்த கோவம், பழி வாங்குதல், வெறியில் வெளியும் அவனை வெட்டணும், குத்தணும்வான். அப்படியே குனிஞ்ச தலையை நிமிரவன் கர்வமாக நடப்பான். அப்படின்னு தலாட்டம் நடப்பான். நடையே ஒரு மாதிரி கர்வமாக இருக்கும். ஆமென். அப்படி பார்ப்பான்.
வம்புக்குன்னா இழுப்பான். அந்த சப்கான்ஷியஸில் ஆல் பண்ணுறது அந்த போதை சப்போர்ட் பண்ணும். இந்த கஞ்சாலாம் எதுக்கு அடிக்கிறான்? சப்கான்ஷியஸ் ஆல் பண்ணுறதுக்கு ஒன்று மட்டும் நினைப்பான், வெட்டணும் வெட்டணும் வெட்டணும், குத்தணும் குத்தணும் குத்தணும், அதான் நினைக்கும். அந்த போதையுடைய அது அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. ரெண்டாவது குடிகாரன், இவன் யாரும் தெரியுமா? அழுதுனே இருப்பான். ஏன் அதெல்லாம் அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. மூணாவது குடிகாரன் என்ன பண்ணுவான்? பொட்டிப்பான் போய் 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 ஒளிஞ்சுக்குவான். அப்படி அப்படியே ஒருத்தன் கேட்குறான், அப்பன் கேட்குறான், டேய் எப்படா குஷ்டு வர வேண்டிய எப்படி அப்படி குஷ்டு வரேன்? அவன் கேட்குறான், நான் குஷ்டு வந்து என்ன கரெக்டாக பண்ணுறேன்னா கம்முன்னு தானே பார்த்துக்கிறேன். ஆமாவா? இந்த போதை, இந்த ஆல்கஹால் அந்த மனுஷனை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. இதுதான் ஒப்பிடுறார். திராட்சை ரசம் என்ன பண்ணுதான்? அவனை மயக்கும். நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள்ளே நீ மயங்கலன்னு வச்சுக்க, மாம்சம் உள்ள அப்படியே தெரியும், நீ அப்படியே மாற மாட்டேன். நீ அதே ரஃப் அண்ட் டஃப்பாக தான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் மாற்றம் இருக்காது. அதுதான் பரிசுத்த ஆவியை ஒப்பிடுறாரு. அது ஒரு ஆல்கஹால் ஒப்பிடுறாரு. அது எப்படி போதை எப்படி ஒருத்தர் கட்டுப்பாட்டில் வைக்கிறதோ, பரிசுத்த ஆவி உள்ளே வந்தால் நீ அடித்தடி சண்டை பண்ண மாட்ட. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுவேன். ஏன் அவனுக்கு புத்தி சொல்ல முடியல? ஏன் அட்வைஸ் பண்ண முடியல? ஏன் வாய் ஏன் பாட்டு வரல? ஏன் துதிக்கலைன்னா ஆவியாருடைய அபிஷேகம் உனக்குள்ள வரல. நான் வரமாட்டேன். பூமாடாய் ஆமேன்னு சொல்லலாம். அல்ல பூமாடாயிடுச்சு. சொல்லலையா? பரிசுத்தானா நீ இசையில் இப்படி அடிக்க மாட்டேன், டொக்க டொக்க அப்படி ரக்க அடி பறக்க மாட்டேன். அது இப்படி அடிப்பேன். ஆமாவா? போய்விடாத. இசை மேதி ஆகிற வரைக்கும் விடுறதில்லை. ஆமாவா? அதுக்கு நேரம் கொடு. அவர் ஜாப் பண்ணுறாரு. மேலே ரெக்கார்டிங் ஸ்டுடியோ கட்ட போகிறேன். அவர் தான் எடிட்டிங் பண்ணி ரெக்கார்ட்லாம் பண்ணுவார். எப்படி அந்த நடக்கும்? ஆவியான வரணும், பரிசுத்தாவி வரணும், அவருடைய அபிஷேகம் வரணும், ஆவியின் வல்லமை வரணும். அவர் வந்தால் அது நம்மளை மயக்கும், அது நம்ம கட்டுப்பாட்டில் வைக்கும், அது நம்மை சரியான பாதையில் நடத்தும். அல்லேலூயா. ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் ஏடா கூடமாக வாழ்கிறோம், கட்டுப்பாட்டில் இல்லை. ஆவியாருடைய கட்டுப்பாட்டில் ஏன் வரல? அந்த திராட்சை ரசம் இன்னும் நம்மளை மயக்கவில்லை. சகரியா 9:17 படிங்க. நான் முடிச்சிடுறேன். சகரியா 9:17 சீக்கிரம் படிங்க. சீக்கிரம் சீக்கிரம். சகரியா 9:17. கரெக்ட். அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, அவருடைய அழகு எத்தனை பெரியது. தமிழப்படி ஆடுது, பூமாடு மாதிரி ஆடு தலை. தானியும் வாலிபரையும் திராட்சரசம் கண்ணியையும் வளர்க்கும். நீங்க வளரணும்னா பொருளாதாரத்தில், கிருபையில், அபிஷேகத்தில். ஐயா கவனி, நீங்கள் வளரணும். 2 இந்த வாலிப வசங்களாம் சொல்லுது, வாலிபர்களே வேத வசனம் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, அப்படி எழுது. பைபிள் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே, நீங்கள் சத்துருவை ஜெயித்தபடினாலே நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வேத வசனம் யாருக்குள்ள இருக்கோ அது அவங்கள வளர்க்கும். அல்லேலூயா. அவன் பைபிள் வசனம் இல்லைன்னா விசுவாசியாக இருந்தாலும் சரி தான், மாஸ்டர் இருந்தாலும் சரி தான், அவங்க வளரவே முடியாது. நீங்கள் எப்போ வளருவீங்க? இந்த வேத வசனம் உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கணும். பைபிள் சொல்லுது, வேத வசனம் என்னை வளர்க்கும். அல்லேலூயா. ஆமே. 2வது என்ன பண்ணுமா? திராட்சை ரசம் கன்னியரை வளர்க்கும். இந்த திராட்சை பரிசுத்த ஆவி இது வளர்க்கணும்னா நீ ஃபேமஸ் ஆகணுமா, நீ ஒரு பெரிய ஆளாக மாறணுமா, உன் பொருளாதாரம் வளரணுமா, நீ கிருபையில் வளரணுமா, வல்லமையில வளரணுமா, பரிசுத்த ஆவியும் வேத வாக்கியமும் உனக்குள்ளே நிரம்பி இருக்க வேணும். ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். இன்னைக்கு அநேகருக்குள்ள இந்த வேத சத்தியில தான் இடறி போகிறான், தடுமாறுறான். ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படாதவங்க எந்த வித்திய ஞானசனம் எடுத்துக்கிறான், எல்லாம் பண்ணுறான், சர்ச்சில் வர மாட்டான், எல்லாம் அட்டுவியம் பண்ணுகிறான். ஏனென்றால் அங்கே பரிசுத்த ஆவியின் வல்லமையை பார்க்க முடியவில்லை. ஆமென். அந்நிய பாஷை பேசுகிற விசுவாசம் சபையில் இல்லைங்க. எப்போ அப்படியே கல்லுங்க வந்து உட்காந்து போகுது. கல் என்ன பண்ணோம்? கல்லும் கரைவது போ பேசிடுவான். இது கரையவே மாட்டேது. உலகத்தின் பொல்லாங்கை கல்லு வரும் உட்காந்துக்கிறார், வைத்திடுவான். மனிதன் நினைப்பதொன்றோ நடப்பதும் இல்லை. நீ என்ன நினைச்சாலும் ஒன்றும் நடக்காது. அது கல்லாக இருந்தால் நடக்காது. ஆவியார் கரையப்போ. இந்த கீழே கை வரல, பேடில் கை வரல,
கையை பிடிச்சி வச்சுது எங்கேயோ. ஆமென். அல்லேலூயா. என்ன சொல்லுது வசனங்க? என்ன வசனம் சொல்லுது? அல்லேலூயா. உங்களை வளர்க்கணுமா வேணாமா? அபிஷேகத்தை கொஞ்சம் கீழே ஆண்டவரே ப்ளீஸ் ரினியூ மை ஸ்ட்ரென்த், ரினியூ மை ஸ்பிரிட். எனக்குள்ள இந்த அபிஷேகத்தை புதுமையும் நீங்கள் ஆண்டவர் தனித்து காட்டுவார். உங்களை தனித்து காட்டுவார். டக்கு 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 அற்புதம் நடக்கும். திராட்சை ரசம் அது உனக்குள்ளே பெருக 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 அபிஷேகம் பெருக பெருக. நிறையலாம் சொல்லணும், நிறையலாம் அழலாம் வச்சுலாம் போகலான்லாம் பார்த்தேன். அங்கே போடுக்குது சங்கீதம் 128 3 வசனம் சொல்லலாம். சங்கீதம் 128 3 வசனம் பார்க்காது சொல்ல யாருன்னா உன் மனைவி சொல்லுங்க. உன் வீட்டோரத்திலே சுற்றி இருக்கிற சப்பாத்தி கள்ளி போல் இருப்பாள். எப்படி இருப்பா? உலகத்தில் எல்லாருக்கும் நம்ம பயப்பட மாட்டோங்க. வீட்டு உள்ள எடுத்து காலை வச்ச உடனே ஆமே. ஏன் சப்பாத்தி கள்ளி? சப்பாத்தி கள்ளி திராட்சை செடியா? எதுவுமே திராட்சை செடி. எங்கள் வீடு வர கேட்டு பாருங்க. ஐயோ என் பிள்ளைகளை கேட்டு பாருங்க. எங்கள் வீடு உள்ள போடணும் வாசனையாக இருப்பேன் நான். திராட்சை தோட்டத்தை போயிருக்கேன். தம்பி ஏப்பா ஏய் என்ன கவனி, 2 பேரும் கவனிங்க. முடிச்ச உடனே ரூமு கதை திறந்து உட்காந்து ஃபுல்லாக பேசிடுங்க. இப்போ பிரசங்கத்தை கவனி. ஆமென். அல்லேலூயா. ஆமாவா? என்ன சொல்றாங்க? உன் மனைவி வீட்டோரத்திலே காத்து யமம் போல் இருப்பாள். ஒரு பெண்ணு அபிஷேகம் பெற்றிருக்கும் போது, வல்லமையை பெற்றிருக்கும் போது, தேவனுடைய இரக்கத்தை அந்த குடும்பம் வளரும். அந்த குடும்பம் பக்தியா இருக்கும். ஒரு பெண் மேல அபிஷேகம் அக்கினியும் தேவ ஆவி நதி இருந்தால் அந்த வீடு கட்டப்படும். அந்த வீட்டுக்கார கடங்காரனா இருக்க மாட்டான். பைபிளில் சொல்லுது புத்தி உள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. யாரை சொல்ல? அந்த அபிஷேகம் பெற்ற ஒரு பெண் அந்த வீட்டில் இருந்தால் அந்த வீடு அவங்க பெற்றெடுக்கிற பிள்ளை ஒளிவ மரகர். அதுதான் ஆண்டவர் பெண்ணை வந்து மேன்மையாக பேசுகிறார். ஆமென். அல்லேலூயா. யார் அந்த குணசாலி? யார் அந்த புத்தி உள்ள ஸ்திரீ? யார் அந்த திராட்சை தோட்டம்? தேவ ஆவியால் நிரப்பப்பட்டவர்கள், வார்த்தையால் நிரப்பப்பட்ட. நீ நல்லா கவனி. எந்த வீட்டில் ஒரு பெண்ணு கெட்டிக்காரியாக இருக்காங்களோ அந்த கணவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அவனுடைய பிள்ளைகள் யோகிஸ்தர்களாக இருப்பார்கள். அந்த குடும்பத்தில் வருமானம் பெருகும். அந்த குடும்பம் ஆசிரமாக இருக்கும். பொம்பளை சரியில்லை காலி. ஆமென். எனக்கு நாங்கள் ஏதோ கொடுக்குறாரு, ஏதோ போகிறேன், நான் என்ன பண்ணுறது? நீ விசுவாசியே கிடையாது. யாரு நீ? விஷ ஊசி. நீ விசுவாசியே கிடையாது. யாரெல்லாம் அற்புதத்தை கொண்டு வந்தார்கள், ஜெயத்தை கொண்டு அந்த பெண் முழங்கால் இருக்கிற பெண்ணாக, ஜெபிக்கிற பெண்ணாக, அபிஷேகத்தில் இருந்த பெண்ணாக, ஒரு வீட்டில் தேவ வல்லமை ஜீவ நதியிலே கனெக்ஷன் இருக்கிற பெண் இருந்தால் அந்த வீடு பொருளாதாரத்தை வளர்ந்து கொண்டே இருக்கும், ஆசிரியத்தை வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆமென். அவள் பிள்ளைகள் எழும்பி பாக்கியவதி என்பார்கள். எங்கள் அம்மா மாதிரி வராதுங்க, எங்கள் அப்பா மாதிரி வராதுங்க, பாக்கியவதி என்பார்கள். அவன் புருஷன் சங்கத்தார் மனை நிற்கும் போது அவன் ஞானம் உள்ளவனாக இருக்கிறான். ஒரு பெண் கிருபை பெற்றவளாக இருக்கும் போது. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, உன் மனைவி வீட்டோரங்களிலே கனித்தருகிற திராட்சை செடியை போல் இருப்பா. அந்த அபிஷேகம் வேணுமே வேணாவா? கண்ண மூடு, எல்லாம் கண்ண மூடு. எல்லாம் ஏச பார்த்து கேளு.